நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆங்காங்கே சுங்கச்சாவடிகளை அமைத்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. தற்பொழுது வரை கார்கள், வேன், பேருந்து, கனரக வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும்தான் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாமல் இருந்து வந்தது. இருசக்கர வாகனத்தை புதிதாக வாங்கும் போது சுங்க வரி வசூலிக்கப்படும். ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடி வழியே பயணிக்கும் போது சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் இருசக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை 15 முதல் இந்த விதி அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய விதியின்படி இருசக்கர வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் மூலம் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விதியை மீறுபவர்கள் ரூபாய் 2000 அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. NHAIயின் புதிய விதியால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகும் சூழல் ஏற்படும். முன்னதாக ஜூலை 15ஆம் தேதி முதல் ரூபாய் 3000 செலுத்தி வருடாந்திர சுங்க கட்டண பாஸ் திட்டம் நடைமுறைக்கு வரும் என தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.